எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து நம்ம ஒரு தியரிட்டிக்கலா பண்ணாம, ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ வச்சு நம்ம பண்ணோம்னா, நமக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதேபோல வந்து எனக்கு வந்து 13 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த ஐடி எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் பேங்கிங், இ-காமர்ஸ் அப்படின்ற பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்கேன். இப்ப அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ இப்ப சொன்னோம்னா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன்ஸ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டு, அத வச்சு உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாம்பிள் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். இப்ப நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். இப்ப நீங்க இந்த ஸ்டூடண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜாவாவ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ நீங்க சால்வ் பண்ணணும்னாலும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வேல தான் நீங்க சால்வ் பண்ணணும். இப்ப இந்த மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன? ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட், டீச்சர், மார்க்ஸ், டிபார்ட்மெண்ட், சப்ஜெக்ட், லைப்ரரி, பிளே கிரவுண்ட் இந்த மாரி எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ். நீங்க இந்த மாரி ரிலேட் பண்ணா தான் ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ரியல் வேர்ல்ட் சொல்யூஷனா வந்து குடுக்க முடியும். இப்ப இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸ எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து பாராமீட்டர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும். பாராமீட்டர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைன்னா அதோட வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? அவங்களுக்கு வந்து ஒரு ஐடின்னு இருக்கும், நேம் இருக்கும், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட், அவங்க என்ன ஜெண்டர், அவங்க செல்ஃப் ஃபினான்ஸா இல்ல வந்து ஸ்காலர்ஷிப்பா, அவங்களோட பேரண்ட்ஸோட இன்கம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடண்ட்டோட பாராமீட்டர்ஸா இருக்கும். அவங்களோட பிஹேவியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடி வந்து ஒரு பிஹேவியர், ப்ளே வந்து ஒரு பிஹேவியர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அனதர் பிஹேவியர். அப்படிதான். ஒரு ஆப்ஜெக்ட்ட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கும், செட் ஆஃப் பிஹேவியர்ஸ் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து செட் ஆஃப் பாராமீட்டர்ஸ். அந்த பாராமீட்டர்ஸ்ல என்ன மாதிரியான டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கு? எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடண்ட்டவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும். எந்த ஒரு ஸ்டூடண்ட் இதுனா ஐடி இருக்கும். ஐடின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கும். இப்போ ஸ்டூடண்ட் நேம் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸ்டூடண்ட்டோட டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர். இதெல்லாம் வந்து டேட்டா டைப். வாட் இஸ் த டைப் ஆஃப் டேட்டா? ஒன்று வந்து நம்பர் இருக்கலாம், ஒன்று வந்து கேரக்டர் இருக்கலாம், இல்லைன்னா பூலியன் இருக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்படி இல்லைன்னா நம்பரில் பார்த்தீங்கன்னா சேலரி, இன்கம் இருக்கலாம். அதே போல் ஒரே ஒரு கேரக்டரை வச்சு சொல்கிறது. இப்போ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னா எம், ஃபீமேல் அப்படின்னா எஃப். இந்த மாதிரியான டைப்ஸ்லாம் வந்து தான் டேட்டா. நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டேட்டா டைப்ஸை வந்து டீப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சின்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து ஒரு கோடு எழுதுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட தோதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸ் அங்கே போடுறது, நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சின்டாக்ஸ் அண்ட் செமான்டிக்ஸ் வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். ஜாவாவும் அப்படி தான். ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ், சின்டாக்ஸ் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக பார்க்குற ஒரு லாங்குவேஜ் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் டிக்ளரேஷன் பார்க்க போகிறோம். ஒரு வேரியபிளை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும்? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் வேணும். ஒன்று வந்து டைப். இந்த டைப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப். இப்போ இந்த வேரியபிளில் வந்து என்ன டேட்டா டைப் வந்து ஹோல்ட் பண்ண போகுது. எக்ஸாம்பிள் கவுண்ட் அப்படின்றது வந்து ஒரு வேரியபிள் அப்படின்னா, அதில் வந்து கவுண்ட் நம்பர்ஸை வந்து ஹோல்ட் பண்ண போகுது. இப்போ நேம் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்றது வந்து ஒரு வேரியபிள் எடுத்திங்கன்னா, அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். அப்போ ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் அது என்ன டைப் ஆஃப் டேட்டா, அதுக்கும் ஒரு நேம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக தான் அந்த நேம் கொடுக்குறோம். அப்போ தான் நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து அந்த நேமை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு வேரியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டிக்ளரேஷன் வித் இனிஷியலைசேஷன். அதுக்குரிய சின்டாக்ஸ் வந்து இதுதான். டேட்டா டைப், வேரியபிள் நேம் அண்ட் வேல்யூ. இங்கே டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ன்றது வந்து டேட்டா டைப். அதுக்குரிய வேரியபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஏஜ் அப்படின்றது வேரியபிள் நேம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20. இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேஷன் அப்படின்வாங்க. இங்கே லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து வேரியபிள் நேம், ரைட் சைடு இருக்கிறது வந்து வேல்யூ. இந்த வேல்யூ வந்து இங்கே அசைன் பண்ணுறது. இதுதான் வந்து அசைன்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, அந்த டிக்ளரேஷனோட வந்து எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் எப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ப்ரோக்ராம் இல்லை ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டா வந்து தேவைப்படும். அதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதோட ரேஞ்ச் என்ன, அது எவ்வளவு மெமரியை ஆக்குபை பண்ணும், அதுதான் வந்து இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். அது தெரிஞ்சால் தான் நீங்கள் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் வந்து உங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்து ஆப்டாக இருக்கும்ன்றது தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதோட சைஸ் வந்து 1 பிட் தான். பாசிபிள் வேல்யூஸ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்.
ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்ல வந்து செல்ஃப் ஃபினான்ஸா இல்லை ஸ்காலர்ஷிப்பா, அதுதான் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்து வந்து டேட்டா டைப் வந்து கேர் அப்படின்றது. இந்த கேர்ன்றது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் கேரக்டர் தான். இதோட சைஸ் வந்து 2 பைட். இதில் பாசிபிள் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட சிங்கிள் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஏ டு இஜெட், ஸ்மால் ஆர் அப்பர் கேஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறப்ப சிங்கிள் கோட்ஸுக்குள்ள தான் அந்த கேரக்டரை கொடுக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நம்பர்ஸ். நம்பர்ஸில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹோல் நம்பர்ஸ், இன்னொன்று வந்து டெசிமல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸுக்கே வந்து ஜாவா வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைட். நீங்கள் வெரி ஸ்மால் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பைட் சூஸ் பண்ணிக்கிறோன்னா அதோட சைஸ் வந்து 1 பைட். பாசிபிள் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா -128 to 127. அடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கிறலாம். அது வந்து 2 பைட். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 32,000 டு பாசிட்டிவ் 32,000. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 0 இஸ் இன்க்ளூசிவ். 0 வந்து இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இதை விட ஒரு பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டீஜர் அப்படி போகலாம். இன்டீஜரோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து இன்ட். அது வந்து 4 பைட். இதோட பாசிபிள் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -2^31 டு +2^31 -1. பாசிபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா -2.1 பில்லியன் டு 2.1 பில்லியன். அவ்வளோ பெரிய ஒரு ஹோல் நம்பர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் பெரிய ஒரு அர்த்தமெட்டிக் கால்குலேஷன், சயின்டிஃபிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறேன், இன்னும் உனக்கு வந்து ஒரு பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் லாங் இப்படி போய்க்கலாம். லாங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 8 பைட்ஸ். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு பைட்டுன்றது வந்து 8 பிட்ஸ் இருக்கும். நீங்கள் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இன்டிஜர்னா 4 × 8 32 டைம்ஸ். ஸோ இந்த சைனுக்காக வந்து ஒரு டிஜிட்டை வந்து அவங்க லெஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த பைட்டோட மீனிங். ஸோ நீங்கள் 8ன்றப்ப 64 வரும். நீங்கள் 63 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு டிஜிட் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அந்த சைன் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோட்டிங். ஃப்ளோட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸை வந்து தான் நம்ம ஃப்ளோட்டிங் அப்படின்வோம். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோட், இன்னொன்று வந்து டபுள். ஃப்ளோட் வந்து 4 பைட். இதில் வந்து பாசிபிள் வந்து 6 to 7 டெசிமல் பாயிண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெசிமல் பாயிண்ட்ஸ் என்னதுன்னா நீங்கள் ஒரு டெசிமல் நம்பர்ஸில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து ஃப்ராக்ஷனல் டிஜிட்ஸ் அப்படின்வாங்க. அது வந்து இந்த கேஸில் வந்து நீங்கள் அப் டு 6 to 7 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே வந்து இன்னும் பெரிய நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டபுள் வந்து 8 பைட். நீங்கள் வந்து 15 to 16 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ் நம்ம பார்த்த வரைக்கும் பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் எல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணல. அதுலேருந்து ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்மால் நம்பர்னா நீங்கள் இன்டிஜர் யூஸ் பண்ணிக்கிறலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் அப்படின்றது வந்து டேட்டா டைப், ஐடின்றது வேரியபிள் நேம், 1 2 3 4 வேல்யூ. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய நம்பர் வேணும்னா நான் லாங் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லாங் யூஸ் பண்ணுறதுல ஒன்று என்ன அப்படின்னா நீங்கள் லாங் அப்படின்றது டேட்டா டைப், மொபைல் நம்பர்ன்றது வேரியபிள் நேம், இது வந்து உங்களோட வேல்யூ. நீங்கள் லாங் வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணணும்னா ஒரு சின்டாக்ஸ் என்னென்னா நீங்கள் இந்த நம்பர் முடிகிற இடத்துல எல் அப்படின்னு யூஸ் பண்ணணும். அது எல் வந்து ஸ்மாலோ கேபிட்டலோ பட் எல்லுன்னு போடணும். அப்படி இல்லை அப்படின்னா கம்பைலர் என்ன எடுத்துக்கிறோன்னா அதை இன்டீஜராகவே எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் லாங் வந்து உங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் மறந்துடாமல் எல் வந்து கடைசியில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணுற ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கேரக்டரில் நான் என்ன சாம்பிள் பண்ணேன்னா மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டருக்கு வந்து கேரக்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ கேரக்டரோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா கேர், இது வந்து வேரியபிள் நேம், இது வந்து வேல்யூ. அடுத்து வந்து பூலியனில் நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால் செல்ஃப் ஃபினான்ஸ். இது வந்து ட்ரூனா செல்ஃப் ஃபினான்ஸ். இப்போ வந்து அவங்க ஃபால்ஸ் அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக வந்தவங்க. அதுதான் வந்து இது பூலியன் டேட்டா டைப். செல்ஃப் ஃபினான்ஸ் வந்து வேரியபிள் நேம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வில் பி த பாசிபிள் வேல்யூஸ். அடுத்து வந்து டெசிமல் நம்பர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கட் ஆஃப். ஒரு ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃபை வந்து நம்ம டெசிமல் நம்பரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இங்கே ஃப்ளோட் அப்படின்றது டேட்டா டைப், கட் ஆஃப்ன்றது வேரியபிள் நேம், இந்த 190.5.0ன்றது வந்து வேல்யூ. இந்த வேல்யூவில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஒரு லெஸ் தேன் 5 டெசிமல் பாயிண்ட்ஸ் தான் வேணும். நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் தான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசியில் வந்து எஃப் அப்படின்றத சொல்லணும். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக வந்து டபுள் எடுத்துக்கிறோம். நீங்கள் இல்லை டபுள் வந்து வேணும், உங்களுக்கு வந்து மோர் தென் 5 6 டெசிமல் வேணும் அப்படின்னா நீங்கள் டபுள் சூஸ் பண்ணிக்கோங்க. டபுள்ன்றது வந்து டேட்டா டைப், இன்கம் அப்படின்றது வேரியபிள் நேம், இது வந்து வேல்யூ. நீங்கள் டபுள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து டெலிபரேட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஃபால்ட் டெசிமல் பாயிண்ட் வந்து ஜாவா வந்து டபுளில் தான் எடுத்துக்கிறோம். இப்போ நான் இங்கே வந்து சிஸ் அவுட் அப்படின்வாங்க. இதை வந்து இது என்ன அப்படின்னா system.out.printlnன்றது இந்த வேரியபிள் எல்லாம் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன்.
இது வந்து ஷார்ட்கட். இத வந்து ரன் பண்றதுக்காக. இப்ப ரன் பண்ண உடனே இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்க எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் ஐடி வந்து நம்ம குடுத்த வேல்யூ, மொபைல் நம்பர் இது, ஜெண்டர் வந்து இது, அவங்களோட செலக்ஷன் வந்து இது அப்படின்றது நம்ம குடுத்த இந்த ஸ்ட்ரிங்கோட நம்ம வேரியபிள் நேம் வந்து அப் அண்ட் ஆயி வந்துருச்சு. இதுதான் வந்து பிரிண்ட் பண்றதுக்கான ஒரு சின்டாக்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நான் கவர் பண்ண நினைச்சது இதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேபோல பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் இந்த வீடியோ முன்னாடி சொன்ன மாதிரி தான். எனக்கு வந்து 13 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இந்த சேனல் மூலியமா சொல்லப் போறேன். நீங்க வந்து தமிழ் வழியில வந்து புரோகிராமிங் கத்துக்கிறணும், ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு நீங்க நெனைச்சாலோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரும் நெனைச்சாலும் இந்த சேனலையும், இந்த வீடியோவையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் உபயோகமா இருக்கட்டும். அதேபோல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள மீண்டும் இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.